ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம ஹச்சிஎஃப் எல்சிஎம் டாப்பிக்கில் இருக்கோம். இப்போ பார்ட் 4ல் இருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 3 பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் எப்படி பண்ணுறது, அதோட டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் பார்த்தோம். இப்போ இனிமேல் வரப்போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் வந்து பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் லெக்சரில் கொடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 3026 5053 லீவிங் ரிமைண்டர்ஸ் 11 and 13 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 3026 5053 லீவிங் ரிமைண்டர்ஸ் வந்து 11 13 வந்து அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃபைன் பண்ணுவோம்? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே நம்பராக இருந்தனால அந்த நம்பரை மைனஸ் பண்ணோம். இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கனால 3026 இந்த 3026 மைனஸ் 11. ஸோ இந்த 5053 மைனஸ் 13 போட்டிங்கன்னா என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3015 5040 நம்பர் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்ம ஹச்சியை ஃபைன் பண்ணுறோம். ஸோ 3015 5040க்கு 5 ஹெக்ஸையும் ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 335 சொல்லிட்டு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 67 வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 × 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் 45. ஸோ 3026ஐயும் 5053ஐயும் 45 டிவைட் பண்ணிங்கன்னா 11 and 13 ரிமைண்டர் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஹச்சிஎஃப் ஆஃப் 1.08 0.36 0.9. ஸோ இந்த 3 நம்பருக்கு ஹச்சிஎஃப் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக அப்படியே ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட்ல இருக்குது. ஸோ பாயிண்ட்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹோல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு செக் பண்ணுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ மேக்ஸிமம் இங்கே 1 இங்கே 2 இங்கே 2. ஸோ மேக்ஸிமம் 2 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 இருக்கனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் ஒரு நம்பரில் மேக்ஸிமம் 3 இருக்குது, மேக்ஸிமமாக எது இருக்குன்னு தான் செக் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமமாக 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், எல்லா நம்பரும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 36 90 அப்படின்னு சொல்லிட்டு வருது 3 நம்பர். அப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணிங்கன்னா ஸோ 108 36 90 இந்த 3 நம்பரோட ஹச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18ன்றது ஹோல் நம்பர். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இங்கே வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறப்போ என்ன வருதுன்னா 0.18 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபைனலாக ஹச்சிஎஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.18. ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபைனல் ஆன்சர் வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இதுவே சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் 9/10 12/25 18/35 25/40. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹச்சிஎஃப் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். HCF of 9 12 18 21 divided by LCM of 10 25 35 40. ஸோ HCF ஆஃப் மேலே இருக்க நம்ம 9 12 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னா 3 மட்டும் தான் வருது. ஸோ ரிமைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 3 அப்படின்ற ப்ரைம் நம்பர் வந்து இதுமாதிரி பண்ண முடியாது. ஸோ HCF வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LCM ஆஃப் திஸ் நம்பர் 10 25 35 40 இதுக்கு போட்டிங்கன்னா ஸோ 5 2 5 7 4 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா LCM வந்துடும். ஸோ 52574 இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3/1400. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா HCF by LCM 3/1400 அப்படின்ற ஆன்சர் வந்து வருது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் HCF. ஸோ நம்ம LCMக்குள்ளே போவோம். ஸோ LCMக்குள்ளே போகிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் LCM அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ LCM அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் ஈச் நம்பர் எக்ஸாக்ட்லி. அங்கே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் சொல்லியிருந்தோம், இங்கே வந்து லீஸ்ட் நம்பர் that divides each number exactly அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் அதே மாதிரி 2 மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், டிவிஷன் மெத்தட்லையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு LCM into HCF. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூவும் LCM HCF மல்டிப்ளை பண்ணுற வேற வேல்யூவும் ஒரே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எம்என்சி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு LCM into HCF. ஸோ நெக்ஸ்ட் வந்து LCM ஃப்ராக்ஷன்ஸ் HCF பண்ணமா தான் HCF என்ன பண்ணால் HCF by LCM போட்டோம். LCM வந்து பார்த்தீங்கன்னா LCM by HCF, LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 2 numbers are in the ratio of 3:4. LCM is 84. What are the numbers அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 numbers நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 numbers 3x 4x எடுத்துக்கிறோம். ஸோ LCM கொடுத்துருக்காங்க 84. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா 2 நம்பரே ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்ப எக்ஸை விட்டுட்டு நம்ம நம்பரை மட்டும் தான் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ 4 × 3 4 × 3 12. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12x. ஸோ 12x அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த 12x வந்து ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்னா 84. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ஸோ 12x is equal to 84. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ? எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா HCF. ஸோ 2 பக்கம் 7 போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஸோ HCF ஆஃப் 2 numbers, HCF ஆஃப் இந்த 2 numbers என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 3x 4x. ஸோ இப்போ HCF மல்டிப்ளை பண்ண அந்த நம்பர்ஸ் கிடச்சிருமா? ஸோ 3 × 7 = 21, 4 × 7 = 28.
ஸோ the ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21, 28. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பர்ஸ் ரேஷியோ 3:4 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 84 கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸ் அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 3:4 வந்து 3x 4x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்பர்ஸை மட்டும் தான் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் எக்ஸை கிடையாது. ஸோ அப்போ 12xன்னு வருது. இப்போ 12x ஈக்குவல் டு இந்த எல்சிஎம். 12x ஈக்குவல் டு எல்சிஎம் 84 போட்டுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப x is equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 7ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் இஸ் HCF வேல்யூ. ஸோ இங்கே வந்து 7 ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 7 4 into 7 போட்டிங்கன்னா HCF. நம்ம HCF ப்ராப்ளம்ல பார்த்துருப்போம். 3 4 அப்படியே HCF வந்து 7 அப்படின்னு கொடுத்தோம்னா 3x 4x போடுவோம். x ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே x ஈக்குவல் 7 போடுறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 into 7 3 into 7 21, 28 அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க வாட் ஆர் த நம்பர்ஸ்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்னால 21, 28 போகிறோம். சப்போஸ் வாட் இஸ் HCF கேட்டாங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which is exactly divisible by 32, 36, 45, 60, 80. ஸோ ஒரு லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து இந்த 32, 40, 36, 45, 60, 80 டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பர் உதாரணத்துக்கு ஒரு 100 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 100 நம்பர் வந்து இந்த 5 நம்பரில் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா முடியாது. ஏன் 32 டிவைட் ஆகும். இப்போ 1000 எடுத்துக்கிறோம். 1000 வந்து டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 1000 32 டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். 1000, 2000 இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த அசம்ஷன் வந்து நம்மளால கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் மெத்தட் என்னன்னா எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் நம்பர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 32, 36, 45, 60 இந்த 5 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்சிஎம் வந்து 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 2. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் வருது. ஸோ போய்கிட்டே இருக்குது எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்சிஎம் ஃபுல்லாக ஃபைன் பண்ணுறோம். இப்போ 2 into 2 into 2 into 3 into 3 into 5 போடுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1140 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1440 அப்படின்றத இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு 1440. ஸோ இந்த 1440 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மினிமம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். லீஸ்ட் நம்பர் வந்து 1440 எடுத்துக்கிறோம். ஸோ 1440 அப்படின்றது தான் இதோடைய மினிமம் நம்பர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்ம இந்த 1140 வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைனல் சொல்யூஷன் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1440 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் which is exactly divisible by 15, 21, 36. ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 99999 சாரி கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 99,999. இது கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 15, 21, 36 எல்சிஎம் பண்ணுறோம். 15, 21, 36 எல்சிஎம் பண்ணி 3 into 5 into 7 into 12. 3 into 5 into 7 into 12 பார்த்தீங்கன்னா 1260. ஸோ 1260 தான் வந்து இதோட வேல்யூ. இப்போ இந்த 5 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 1260 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 459 அப்படின்ற ரிமைண்டர் வந்து வருது. 459 அப்படின்ற ரிமைண்டர் வருது. இப்போ அந்த 5 டிஜிட் நம்பரால் அந்த 459 மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன் 99,540 அப்படின்றத நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். ஃபைனல் சொல்யூஷன் ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99,540. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 1 ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம மாடல் 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இதோடைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 நம்பர்ஸ் அந்த ரேஷியோ ஆஃப் 3:4 எல்சிஎம் 120 ஃபைண்ட் த நம்பர்ஸ் அண்ட் HCF ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் நம்பர் which was increased by 5 divisible by each 24, 32, 36 and 54. ஒரு லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் பை 5. அப்போ இன்க்ரீஸ் 5 பண்ணீங்கன்னா divisible by each one of the number அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லீஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. Then what is the greatest 3-digit number which when divided by 6, 9, 12 leaves the same remainder 3 in each case. ஸோ எல்லாத்துக்குமே 3 வந்து ஈச் கேஸில் ரிமைண்டர் வருது. அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. 3 ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுங்க. சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் லெக்சரில் அதோட சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.